பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாயிருக்கிற தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் எங்களை வழிநடத்தி நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கும் என்று உண்மையாய் நாங்கள் விசுவாசித்து நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்பட்டு உம்முடைய வார்த்தைகளின் வழிநடத்துதலின் நிமித்தமாய் நாங்கள் வழிநடத்தப்பட்டு நித்திய ராஜ்யத்தில் நாங்கள் பங்கேற்கப்படும்படியாய் எங்களை நீர் வழிநடத்துவீராக. உம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாய் இந்த நேரத்திலும் நீர் என்ன பேச போகிறீர் என்பதை நாங்கள் ஆவலோடு கேட்க காத்திருக்கிறோம் சுவாமி. நீர் பேசுவீராக. நித்திய ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறதான அன்புக்குரிய தேவ ஜனங்கள் யாருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் பார்க்கும்படியாய் நேரலையிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதான பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பு தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். அன்புக்குரிய தெய்வ ஜனமே, எங்களுடைய வார்த்தைகளை வீடியோக்களை நீங்கள் அநேகர் கண்டு உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்குது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். மிக்க நன்றி. எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு அது மேம்படும்படியாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மேம்படும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறதோ அதே போல அநேகர் அதை பயன்படும்படியாய் இந்த வீடியோக்கள் அத்தனையும் நீங்கள் ஷேர் செய்யும்படியாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எங்களுடைய வீடியோக்கள் யூடியூபிலே GSM 07 டிவி என்கிறதான சேனலிலே ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் அநேகருக்கு பயன்படும்படியாய் பகிர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு, ஞானஸ்நானம் பெறுவது எதற்கு? ஞானஸ்நானம் பெறுவது எதற்கு என்கிறதான தலைப்பின் கீழாய் நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். வாசிப்போம். மத்தேயு 3:13 முதல் 17 முடிய. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு,
இப்படி எல்லா நீதியையும் நிறைவேறுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடிய நாம் வாசிக்க கேட்டதான இந்த திருவசனங்களை நாம் அநேக நேரங்களிலே தியானித்தது உண்டு. அநேக கட்டங்களிலே, அநேக வழிகளிலே நாம் இதை பல கோணங்களிலே நாம் தியானித்திருப்போம். ஆனாலும் கூட இந்த குறிப்பாக இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பாருங்க, யோவான் ஸ்நானகன் அந்த ஆற்றங்கரையிலே அவன் ஞான ஸ்நானம் கொடுக்கப்படும்படியாய் அந்த இடத்திலே யோர்தான் நதிக்கரை ஓரமாய் அவன் என்ன பண்றான்? ஜனங்களுக்கு ஞான ஸ்நானம் அவன் கொடுத்து கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான். எதற்காய் அவன் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான்? தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன பண்ண போகிறார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இப்பிரபஞ்சத்திலே அனுப்பினதின் நிமித்தமாக அந்த குமாரன் வந்து நம்மை மீட்டு கொண்டு போகும்படியாக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு அடையாளமாய் பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியம்தான் இந்த ஞான ஸ்நானம். உங்களை நீங்கள் அவரிடத்திலே அர்ப்பணிப்பீர்களானால், அர்ப்பணிக்க முன் வருவீர்களானால், தேவராஜ்யத்திற்கு போவதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு உங்கள் ஆத்துமாவை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், இங்கே யோர்தான் இடத்திலே வந்து அந்த நதிக்கரையிலே நீங்கள் ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று யோவான் எடுத்துரைக்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் எப்படி எடுத்துரைக்கிறான்? பிரியின் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார் என்று யோவான் ஸ்நானவன் யோர்தான் நதிக்கரையில் என்று பிரசங்கிக்கிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அத்துணை பேரும் பிரியின் பாம்பு குட்டிகளாய் இருக்கிறோம். இதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல, மறுப்பும் அல்ல. அவருடைய கோபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஞான ஸ்நானம் எடுக்கப்பட வேண்டியது கட்டாயமாயிருக்கிறது. இதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல, மறுப்பும் அல்ல. ஆனால் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறதான ஞான ஸ்நானம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஞான ஸ்நானமா இருக்கிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பேசும்படியாகத்தான் உங்களிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்க கவனிக்கணும். நாம் இன்றைக்கு ஞான ஸ்நானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுவதற்கு என்னையும் என் ஆத்துமாவையும் அர்ப்பணித்தவன் என்று அடையாளப்படுத்தும்படியாய் நான் ஞான ஸ்நானத்தில் தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தால் நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிறதான அடையாளத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் நாம் ஞான ஸ்நானம் இன்றைய நாளிலே எடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. இதுதான் உண்மை. ஆனாலும் நாம் எதற்காக எடுக்கிறோம்? நித்திய ராஜ்யத்துக்கு கடந்து போகும்படியாய், நித்திய ராஜ்யத்துக்கு கடந்து போவதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகளில் அவர் எந்த வழியில் நடந்து போனாரோ அந்த வழியில் நடப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டதான நாம்
ஞானஸ்நானத்தை அடையாளப்படுத்தி எடுத்துக்கொண்டவர்களாகிய நாம் இன்றைக்கு அந்த ஞானஸ்நானத்தின் மகத்துவத்தை அறிந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா என்றால் இல்லை என்றுதான் என்னால் சொல்ல முடியும். ஞானஸ்நானத்தின் மகத்துவத்தையும் ஞானஸ்நானத்தின் வல்லமையையும் ஞானஸ்நானம் எதற்காய் கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்தும் ஒரு வெளிப்பாடு இல்லாதவர்களாகத்தான் இன்றைக்கு நாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அநேக சபைகள் நிமித்தமாய் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? எப்படி கொடுக்கப்படுகிறது? கிறிஸ்தவன் என்று ஒருவரை அடையாளப்படுத்தும்படியாக இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. எப்படி ஞானஸ்நானம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? ஒருவரை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திரம்தான் கிறிஸ்தவனாய் இருக்க முடியும் என்று சொல்லுகிறபடியினால் தான் ஞானஸ்நானத்தை இன்றைக்கு சடங்காச்சாரியமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? சடங்காச்சாரியமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்? கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் எடுக்கப்பட வேண்டியது கட்டாயமாய் இருக்கிறது என்று இன்றைக்கு போதிக்கப்படுவதின் நிமித்தமாக ஞானஸ்நானத்தை இன்றைக்கு அதன் மகத்துவம் தெரியாமலேயே இன்றைக்கு விசுவாசிகள் எடுத்துக்கொண்டிருக்கிற நிலையாய் காணப்படுகிறது. ஓ கிறிஸ்துவுக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உண்மையாகவே இயேசுவானவர் எதற்காக அவர் ஞானஸ்நானம் எடுத்தார்? எந்த நோக்கத்துக்காக அவர் ஞானஸ்நானம் எடுத்தார்? தன்னை ஒரு கிறிஸ்துவர் என்று அடையாளப்படுத்துவதற்காக அவர் ஞானஸ்நானம் எடுத்தார்? இல்லை ஐயா, அவர் ஞானஸ்நானம் எடுத்ததின் நோக்கம் என்ன? ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் இந்த ஜீவ தண்ணீரினால் கழுவப்பட்டால் மாத்திரம்தான் என்னை பின்பற்ற விட முடியும் என்பதை உணர்த்தும்படியாகவும் காண்பிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து எதற்கு ஞானஸ்நானம் எடுத்தார்? கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தும்படியாக ஞானஸ்நானம் அவர் ஒருபோதும் எடுக்கவில்லை. அவருடைய வழியை பின்பற்ற வேண்டுமானால் தண்ணீரிலே மூழ்க பண்ணி உலகத்தின் காரியங்களை வெறுத்து ஆத்தும காரியங்களை நாம் ஜீவித்து நேசித்து அவருக்கு பின்னதாக நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அடையாளப்படுத்தும்படியாகவும் காண்பிக்கும்படியாகவும் நமக்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை எடுத்தார் என்று நாம் இந்த பகுதியிலே வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதைதான் யோவான் ஸ்நானகன் இங்கு வெளிப்படுத்துகிறான். ஆண்டவரே, நானா உமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது? நீர்தான் ஐயா எமக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று இங்கு யோவான் நமக்கு எடுத்துரைக்கிறவனாய் காணப்படுகிறான். ஆனாலும் இயேசு அங்கு சொல்லுகிறார், இதை நீ அனுமதி. அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 10-15 படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். கவனம் இங்க இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டதான பெற்றுக்கொண்டதான ஞானஸ்நானம் எதற்கு? அவர் ஒரு வழியை பிரவேசிக்க போகிறார். அந்த வழியை பிரவேசிக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களும் ஜலத்தினாலே மூழ்க பண்ணி தன்னை பரிசுத்தமாக்கிக் கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்கிறதான அடையாளத்தை காண்பிக்கும் பொருட்டாக இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்தவராய் காணப்படுகிறார். ஆனால் இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறதான ஞானஸ்நானம் எவ்விதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எடுத்ததான அந்த ஞானஸ்நானத்தை போன்றுதான் இன்றைக்கு நம்முடைய ஞானஸ்நானங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஞானஸ்நானத்தின் சாராம்சம் என்ன? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்ப்பிப்பதே ஞானஸ்நானத்தின் சாராம்சமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே,
ஞான ஸ்நானத்தை அறிக்கை செய்து பெற்றுக்கொண்டதான ஒவ்வொரு ஜீவ ஆத்மாவும் எப்படிப்பட்டதாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும்? கவனிக்கணுங்க. எப்படிப்பட்டதாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும்? ஜீவ ஆத்மாவாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நாம் இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்து எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? ஜீவனுள்ளவர்களாய் அல்ல, இப்பிரபஞ்சத்துக்குள்ளவர்களாய்த்தான் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் நான் இதை இவ்வாறு சொல்லுகிறேன் என்றால், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய வழிகளை பின்பற்றாமல் நாம் எந்த வழியை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? இப்பிரபஞ்சத்துக்குரிய வழிகளை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிதானே? நாம் எந்த வழியை பின்பற்றோம்? இப்பிரபஞ்சத்துக்குரிய வழிகளை நாம் பின்பற்றுகிறோம். இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராய் இந்த உலகத்துக்குள்ளே அவர் சுற்றித் திரிகிறவராய் காணப்படுகிறார். எப்படி? நன்மை செய்கிறவராய். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டதான நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு நன்மை செய்கிறவர்களாய் சுற்றித் திரிகிறோம் என்பதை குறித்து உங்கள் இருதயத்தை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனுடைய திட்டங்களை செய்து முடிக்கும்படியாய் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறார். நம்மில் எத்தனை பேர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் இப்பிரபஞ்சத்தை நாம் சுற்றி வருகிறோம் என்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். மாறாக நாம் செய்து கொண்டிருக்கிறதான காரியம் என்ன? தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை கொண்டபடியினாலே, இப்பிரபஞ்சத்தை நாம் நேசித்தபடியினாலே, இப்பிரபஞ்சத்தின் மீது நாம் அதீத அன்பு வைத்திருக்கிறபடியினாலே இந்த பிரபஞ்சம் காண்பிக்கக்கூடியதான வழிகளில் பிரவேசிக்கிறவர்களாகத்தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஞானஸ்நானமும் அவ்விதமாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் நிமித்தமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எப்படி தங்கியிருப்பார்? அவர் எப்படி தங்கியிருப்பார்? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் நிமித்தமாய் இந்த ஜனங்களுக்கு உரைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது, சொல்லப்பட்டதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் நிழலாட்டம் கொண்டிருக்கிறார் என்று நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது நிழலாட்டம் கொண்டிருக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு நீங்கள் கிறிஸ்துவ ஜீவியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களானால், பரிசுத்த ஜீவியத்தோடு ஆவியானுடைய வழிநடத்துதலோட நீங்கள் உங்களை பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களானால், இப்பிரபஞ்சத்திலே எப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்பட்டிருக்க முடியும்? இங்கே வசனம் சொல்லுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும்.
ஞானத்தையும் உணர்வையும். எந்த ஞானத்தையும்? தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகளை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னானே, அப்படிப்பட்டதான ஞானத்தையும் அறிவையும் உணர்த்தும் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஞானம் அது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இப்பிரபஞ்சத்திலே நான் சம்பாதித்ததான அத்தனை சம்பாத்தியங்களையும், இப்பிரபஞ்சத்திலே நான் கற்றதான அத்தனை கல்வி ஞானத்தையும் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுகிறேன்? நஷ்டம் என்று விடுகிறேன். எதற்கு? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இப்பிரபஞ்சத்துக்குரியதான காரியங்களை அத்தனையும் நான் விட்டு விடுகிறவனாய் காணப்படுகிறேன், குப்பையாக எண்ணுகிறவனாய் காணப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தும்படியாய் அநேக லட்சோப லட்சங்கள், கோடான கோடி ஜனங்கள் நாம் இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் நம்மில் எத்தனை பேர் இயேசுவை போல பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நடக்க கிருபையுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் என்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் இருக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால், இங்கே வசனம் சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவின்படி. அவர் அருளும் ஆவியிலே ஆலோசனையும் பலனையும், அருளும் ஆவியையும் அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்று வசனம் சொல்கிறது. உங்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பாரானால், இங்கே வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதே. நீங்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா என்பதை உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நபரும், ஞானஸ்நானத்தை எடுத்ததான ஒவ்வொருவரும் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் உங்கள் இருதயத்தில் காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? குறிப்பா இன்றைக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான விஷயம் என்ன? ஒருவன் ஞானஸ்நானம் எடுத்தால் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தகுதி பெற்றவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆம், உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த அந்த ஞானஸ்நானத்தை எடுத்துவிட்டு அடுத்தபடியாக நீ வாழுகிறதான வாழ்க்கை, வழிநடத்துதல் எவ்விதமாய் காணப்பட்டிருக்க வேண்டும்? தேவ ஞானத்தை அறிகிற அறிவாய் காணப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறதான பிள்ளையாய் நீ காணப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போமானால் அநேகமான அந்தகார பாவங்கள் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளியே பார்ப்பதற்கு ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உள்ளே ஆராய்ந்து பார்ப்போமானால் அந்தகார பாவங்கள் இன்றைக்கு அனைவருக்குள்ளே காணப்படுகிற ஒரு விஷயமாயிருக்கிறது. ஞானஸ்நானம் என்பதின் சாராம்சம் என்ன? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்ப்பிப்பதுதான் ஞானஸ்நானத்தின் சாராம்சமா இருக்கிறது. நீ உண்மையான ஞானஸ்நானத்தை எடுத்த பிள்ளையாய் இருப்பாயானால் பாவத்துக்கு மரித்திருக்கிற பிள்ளையாய் காணப்படுகிறாய், ஞானத்துக்கு உயிர்ப்பித்த பிள்ளையாய் காணப்படுகிறாய். அந்த ஞானத்துக்கு உயிர்ப்பித்த பிள்ளையாய் நீ இருக்கிறபடியினாலே பாவம் செய்யாத பிள்ளையாகத்தானே காணப்பட்டிருக்க வேண்டும். ஏன் ஐயா, உனக்குள் இன்னும் அந்தகார பாவங்கள் ஒளிந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உனக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் இல்லாதது நிமித்தமாகத்தான் அந்தரங்க பாவங்கள் இன்றைக்கு நீ செய்து கொண்டிருக்கிற பிள்ளையாய் காணப்படுகிறாய். உண்மையாகவே சத்தியமாகவே சத்தியத்தை அறிந்து நீ ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளையாய் இருந்தால்
கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாய், பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளையாய் நீ காணப்படுவாய். அல்லேலூயா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமென். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? பேரளவிலே ஒரு ஞானஸ்நானம். ஒருவன் தன்னை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் ஒரு ஞானஸ்நானம். இதுல வேற ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஞானஸ்நானம். இந்த திருச்சபையில் ஒருத்தர் ஒரு ஞானஸ்நானம் எடுத்துட்டு கொஞ்ச நாள் அந்த திருச்சபையில் இருந்து இன்னொரு திருச்சபைக்கு போனார் என்றால் அந்த திருச்சபையிலும் ஒரு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அங்கிருந்து வேற ஒரு திருச்சபைக்கு போனார் என்றால் அங்கேயும் ஒரு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இந்த திருச்சபையில் ஒருவர் திருவிருந்திலே பங்கேற்க வேண்டும் என்றால் இங்கே ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் மாத்திரம்தான் அங்கே திருவிருந்து கொடுக்கப்படும். அந்த திருச்சபையிலே ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் மாத்திரம்தான் அந்த திருச்சபையிலே கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஞானஸ்நானம் என்பது என்ன? ஒரே தேவனை பின்பற்றும்படியாய் எடுக்கப்படுகிறது தானே ஞானஸ்நானம். அப்படியே திருச்சபைக்கு திருச்சபை ஞானஸ்நானங்கள் வேறுபடுகிறதாய் காணப்படுகிறது. திருவிருந்து எடுக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் எடுக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. யோசித்தது உண்டா? என்றைக்காவது நீங்கள் யோசித்தது உண்டா? வசனம் சொல்லுகிறது அல்லவா, அவர் ஒரே ஒரு தேவனாக இருக்கிறார் என்று. அந்த ஒரே மெய் தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறபடியினாலே ஒரே ஞானஸ்நானம் போதுமானதாய் இருக்கிறது அல்லவா? அப்பொழுது ஏன் ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஞானஸ்நானங்கள் இன்றைக்கு வேறுபட்டதாய் காணப்படுகிறது? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு ஞானஸ்நானத்தின் மகத்துவம் அறியாதவர்களாய் நாம் இப்பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆனால் பெயரளவில் ஒரு ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்து எதற்காக ஐயா யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகன் நிமித்தமாய் ஞானஸ்நானம் பெற்றார்? நான் எந்த வழியில் பிரவேசிக்கிறேனோ நான் காண்பிக்கும் மாதிரியாக அவன் தண்ணீரினால் மூழ்கப்பட்டு தன் பாவங்களை எல்லாவற்றையும் இப்பிரபஞ்சத்திலே கழுவப்பட்டு என்னை பின்பற்றும் பொழுது ஜீவனுள்ள பிள்ளையாய் என்னை பின்பற்ற வேண்டும் என்பது அடையாளப்படுத்தும்படியாக ஞானஸ்நானம் பெற்றார். அவர் அதை கடந்து போன பொழுது பரலோகம் திறக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது இறங்கினார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி இருக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் அல்லவா? ஏன் மீண்டும் மீண்டுமாக அந்தரங்க பாவங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கிறது? அந்தரங்க பாவங்கள் உங்கள் இருதயத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறபடியினாலே நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலின்படி காணப்படவில்லை, பிசாசுடைய வழிநடத்துதலின்படி காணப்படுகிறபடியினால் தான் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஞானஸ்நானம் எடுத்தபடியினாலே நித்திய ராஜ்யத்துக்கு கடந்து போவதற்கு நாம் சித்தமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆனபடியினாலே நாம் பாவத்தை செய்தாலும் கூட இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டதான இரத்தத்தின் நிமித்தமாய் நாம் கழுவப்பட்டு 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 ஒவ்வொரு முறையும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு நித்தியத்துக்கு போவதற்கு நாம் ஏதுவாக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறபடினால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஞானஸ்நானம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? நம்முடைய ஞானஸ்நானம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள் ஐயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 1 வசனம். ஏசாயா
42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார்? இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் ஏசாயாவின் நிமித்தமாய் இந்த உலகத்துக்கு இருக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் என்னவென்று வெளிப்படுத்துகிறார்? நான் ஆதரிக்கிற தாசன் இவரே, நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் என்று அவர் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் ஞானஸ்நானத்தின் நிமித்தமாய் அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோமானால் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஞானஸ்நானம் எடுத்ததின் நிமித்தமாய் அவருடைய பிள்ளைகளாய் அங்கீகரிக்கப்பட்டு இருப்போமானால் இந்த சாட்சியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த சாட்சி? இந்த வசனம் சொல்லுகிறபடி, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும். எப்படி தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கிறாரோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் உங்களிடத்திலே காணப்படுமானால் அவரும் சாட்சி கொடுக்க நாம் சித்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி? இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்ட இவன் என்று, இவள் என்று நம்மை குறித்து இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறவராய் காணப்பட வேண்டும். யாரிடத்திலே? பிதாவாகிய தேவனிடத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஞானஸ்நானம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? இயேசுவானவர் பிதாவினிடத்திலே சாட்சி கொடுக்கும்படியாக நம்முடைய ஞானஸ்நானம் காணப்பட வேண்டும். அப்படியானால் ஞானஸ்நானத்தின் அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ ஜனமும் தங்களுடைய வாழ்க்கையை எப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும்? கரை திரை அற்ற வாழ்க்கையை அவர்கள் இப்பிரபஞ்சத்திலே வாழ்ந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்தரங்க பாவங்களை விட்டொழிய பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்பிரபஞ்சத்துக்கு மேல் ஆசை கொள்ளாதவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்? இயேசு இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை கொள்ளாதவராய் இருந்தபடியினாலே அவர் தேவனுடைய திட்டங்கள் அத்தனையும் இந்த பூமியிலே செய்து முடித்தவராய் காணப்பட்டார். வசனம் சொல்லுகிறது, இந்த பூமி அவராலே அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவாலே இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருந்தும் இந்த உலகத்தின் மீது அவர் அன்பு கூறாதபடியினாலே தேவன் மீது அவர் வைத்த அன்பு பெரிதானதாய் காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புரியுதா இயேசு கிறிஸ்து எடுத்ததான ஞானஸ்நானத்தின் மகத்துவம் என்ன என்று? இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து சென்றதான ஞானஸ்நானத்தின் மகத்துவம் என்ன என்று, வல்லமை என்ன என்று இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்ன? நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் பரலோகத்துக்கு போவேன். ஒருத்தர் கூட போக முடியாது. ஞானஸ்நானம் எடுத்தால் பரலோகத்துக்கு போவோம் என்று வசனம் நமக்கு எடுத்துரைக்கவில்லை. பரலோகத்துக்கு போகிறதான முதல் அர்ப்பணிப்பு ஞானஸ்நானம் என்று நமக்கு எடுத்துரைக்கிறதா இருக்கிறது.
வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுகிறவனே நிலை நிற்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. உன்னுடைய ரட்சிப்பு முடிவு பரியந்தம் இருக்க வேண்டும். எந்த முடிவு பரியந்தம்? எந்த முடிவு பரியந்தம்? அவருடைய வருகையின் முடிவு பரியந்தம். உன்னுடைய வாழ்க்கையை பிரபஞ்சத்திலே வாழ்ந்து முடிக்கிற வரையிலே, கடைசி வரைக்கும் நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் காணப்பட வேண்டும். உன் ரட்சிப்பு ஒரு பொழுதும் விழுந்து போகாதபடி நீ காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? திருச்சபைக்கு வரும் பொழுது ஆவிக்குரிய பிள்ளை, திருச்சபையை விட்டு வெளியே வாசல் அண்டையை தாண்டின உடனே உலகத்துக்குரிய பிள்ளை. திருச்சபைக்கு உள்ள கால் எடுத்து வைக்கும் போது ஆவிக்குரிய பிள்ளை. ஆனால் வாசற்படியை தாண்டி வெளியே போன அடுத்த நிமிடமே, நொடிப்பொழுதே அது ஆவிக்குரிய பிள்ளையிலிருந்து உலகத்துக்குரியதான பிள்ளையாய் மாற்றப்படுகிறது. ஏன் இந்த மாயையான காரியம் நம்மிடத்திலே காணப்படுகிறது? நீ ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைதானே. ஞானஸ்நானத்தை எடுத்த பிள்ளை என்றால், இயேசு எப்படி ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் தேவனுடைய திட்டத்தை செய்து முடித்தவராய் காணப்பட்டாரோ, அதே போல ஞானஸ்நானத்தை எடுத்த பிறகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ தேவ பிள்ளையாகத்தான் அவருடைய ஒளியில் பிரகாசிக்க வேண்டும் அல்லவா? பிறகு ஏன் வாசற்படியை தாண்டின பொழுதே நீங்கள் உலகத்துக்குரியவர்களாய் மாறி போகிறீர்கள்? ஏனென்றால் உங்கள் இருதயம் முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படாத நிலையாய் இருக்கிறபடியினால், அந்த ஞானஸ்நானத்தின் மகத்துவத்தை அறிந்து எடுக்காத நிலையாய் இருக்கிறபடியினால் தான், ஞானஸ்நானத்தின் வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளாமலேயே ஏதோ ஒரு கடமைக்காய், சடங்காச்சாரியத்துக்காய் நான் திருச்சபையிலே ஐக்கியப்பட்டிருக்க வேண்டுமானால் இந்த ஞானஸ்நானத்தை எடுத்தால் மாத்திரம்தான் திருச்சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கும் வழிநடத்துதலுக்கும் நான் கீழ்ப்படித்தவனாய் இருப்பேன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இன்றைக்கு அநேகர் ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு? எல்லாவற்றிலேயும் திருச்சபையின் காரியங்களில நாம் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று. உண்மையாகவே இயேசுவினுடைய வழிகளை ஒருவர் பின்பற்ற வேண்டும் என்று ஞானஸ்நானம் எடுப்பீர்களானால் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். தேவனுக்கு பயப்படுவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பாவத்தை வெறுக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். யோசேப்பை போல அவன் நினைத்திருந்தானால் பாவம் செய்திருக்க முடியும். ஆனால் அந்த நேரத்திலே அந்த நேரத்திலே யோசேப்பு சொல்லுகிறதான காரியம் என்ன? என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நான் ஒரு பொழுதும் ஈடுபட மாட்டேன். அவன் விசுவாசம் உள்ளவனாய் காணப்படுகிறான். தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் காணப்படுகிறான். தேவனுடைய வழிநடத்துதலின்படி, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலின்படி எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தன்னையும் தன் ஆத்துமாவையும் அவன் காத்துக் கொள்ளுகிறவனாய் இருந்தபடியினால் தான் அவனால் நிலை நிற்க முடிந்தது. எங்கே? தேவ சமூகத்துக்கு முன்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் யோசேப்பை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், அநேகர் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? மறைவான பாவங்களை அவன் விட்டொழித்து அந்த இடத்திலிருந்து ஓடி போனது நிமித்தமாகத்தான். ஆனால் நம்மில் அநேகர் இன்றைக்கு என்ன பண்ணுகிறோம்? எப்போது நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் மறைவான பாவத்தை நாம் செய்து விடலாம் என்று ஏங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்மில் அநேகர் மறைவான பாவத்தை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களாய் இன்றைக்கு நாம் யாருமே இல்லை. குறிப்பாக ஞானஸ்நானம் எடுத்தவர்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அனைவரும் விரும்புவது என்ன?
இப்படிப்பட்டதான மறைவான பாவங்களை எனக்கு எப்பொழுதாவது சந்தர்ப்பங்கள் ஏற்படாதா? ஏக்கத்தோடு காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவ சமூகத்தில் ஏக்கத்தோடு அவரை ஒரு முறையாவது பார்த்துவிட மாட்டேனா என்று ஏக்கத்தோடு காத்திருப்பதை காட்டிலும் பாவம் செய்வதற்காக இன்றைக்கு ஏக்கமுள்ளவர்களாய் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எடுத்த ஞானஸ்நானம் எதற்காக ஐயா? நித்திய ஜீவ வழியிலே நடப்பதற்காகத்தானே நீ ஞானஸ்நானம் எடுத்தாய். பிறகு ஏன் நீ பாவத்தை செய்வதற்கு விரும்புகிற பிள்ளையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எடுத்து வாசிப்போம். ஏசாயா 43:10-12 வசனங்களை. ஏசாயா 43:10-12. நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நான் நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் ஏசாயாவின் நிமித்தமாய் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் என்னவென்று எடுத்துரைக்கிறார்? நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாராய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு சாட்சிகளாய், தேவனாகிய கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஞானஸ்நானத்தை எடுத்த இயேசுவானவர் அவருக்கு சாட்சி கொடுக்கும்படியாய் அவருடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து மாதிரியாய் நமக்கு காண்பித்து பரமேறி சென்றிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய நேரம், நாம் எப்படி அவருக்கு சாட்சி கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசுவானவர் யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானங்கள் நிமித்தமாய் ஞானஸ்நானம் பெற்றார். பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாய் அடையாளப்படுத்தப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாய் வழிநடத்தப்பட்டார். அது நிமித்தமாக தேவ திட்டங்களையும் தேவனுடைய கற்பனைகளையும் அவர் செய்து முடித்தவராய் இப்பிரபஞ்சத்திலிருந்து பரமேறி ஜெயம் பெற்று அவர் கடந்து போயிருக்கிறார். ஞானஸ்நானத்தை அவர் நிமித்தமாய் எடுத்ததான நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசு காண்பித்ததான அல்லது இயேசு நமக்கு எடுத்துரைத்ததான அந்த தேவ கற்பனைகளின்படியும் நியாயத்தின்படியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஏன் ஏன் இங்கே வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். ரட்சிப்பை யார் அறிவித்தது? ரட்சிப்பை யார் அறிவித்தது? எந்த போதகரும் ரட்சிப்பை அறிவிக்கவில்லை. எந்த ஊழியரும் ரட்சிப்பை அறிவிக்கவில்லை. எந்த தீர்க்கதரிசியும் ரட்சிப்பை அறிவிக்கவில்லை. யாரும் ரட்சிப்பை அறிவிக்கவில்லை. வசனம் இங்கே திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே ரட்சிப்பை அறிவித்தேன் என்று. தேவனாகிய கர்த்தரே ரட்சிப்பை அறிவித்தவராய் காணப்பட்டுகிறார். அவர் பயன்படுத்துகிறதான பாத்திரம்தான் போதகர்கள், ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், உபதேசியார்கள் பயன்படுத்துகிற பாத்திரம்தான். அவர்கள் ரட்சிப்பை அறிவிக்கவில்லை. வசனம் இங்கே சொல்லுகிறபடி நானே அறிவித்து ரட்சிப்பை விளங்க பண்ணத்தக்க அந்நிய தேவன் இல்லை.
நம்முடைய ரட்சிப்பை இப்ப எப்படி விளங்க பண்ணி கொண்டிருக்கிறோம்? அந்நிய தெய்வத்துக்காய் நாம் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறோமா? அந்நிய காரியங்களுக்காய் நாம் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறோமா? அல்லது ஒரே மெய் தேவனை மேம்படுத்தும்படியாய், ஒரே மெய் தேவனை அடையாளப்படுத்தும்படியாய் நம்முடைய ரட்சிப்பை நாம் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறோமா என்பதை உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறபடி நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் யாராய் இருக்கிறோம்? நாம் யாராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? தேவனே கர்த்தர் என்பதை சாட்சி கொடுக்கும்படியாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். மாறாக நாம் செய்து கொண்டிருக்கிறதான காரியம் என்ன? ஞானஸ்நானத்தின் மகத்துவம் தெரியாதது நிமித்தமாக, ஞானஸ்நானத்தின் வல்லமை தெரியாத நிமித்தமாக அதை எடுத்துக்கொண்டு துணிகரமான, தேவனுக்கு பயப்படாமலும் கீழ்ப்படியாமலும் துணிகர பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறபடி ஞானஸ்நானத்தை நீ எடுத்திருப்பாயானால் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலின்படி தேவனாகிய கர்த்தருக்கு நீ சாட்சி கொடுக்கிற பிள்ளை என்று இங்கு வசனம் சொல்லுகிறது. நீ யாருக்கு சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாய்? ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு நீ யாருக்கு சாட்சி கொடுத்திருக்கிறாய்? ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கா அல்லது பிசாசுவுக்கா? இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனுக்கு நீங்கள் சாட்சி கொடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே யோசேப்பை போல பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள் பாவத்தை நேசிப்பீர்களானால் நீங்கள் தேவனுக்கு சாட்சி கொடுப்பதற்கு மாறாக பிசாசுவுக்கு, சாத்தானுக்கு நீங்கள் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களே நிதானித்து அறிந்து கொண்டு கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்கு சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து எடுத்து வாசிப்போம். எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவர் எப்படி நம்மை முன்குறித்திருக்கிறார்? அவர் எதற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார்? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி. யாருக்கு புத்திரராகும்படி? தேவனாகிய கர்த்தருக்கு புத்திரராகும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். யார் மூலமாய்? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதப்படும் பொழுது அவர் இவ்விதமாய் எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். தேவனாகி கர்த்தருக்கு நாம் புத்திரராகும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று எந்த வழியில் எப்படிப்பட்டவராய் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தாரோ அதே போலவே நாமும் அதே மாதிரி அதே வழியிலே பிரவேசிக்கிறவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் இங்கே சொல்லப்பட்டது போல தேவனாகி கர்த்தருக்கு பிள்ளைகளாய் நாம் காணப்பட முடியும். சும்மனா வெறுமன ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் இன்று முதல் இயேசுவின் பிள்ளை,
நான் ஒரு பொழுதும் பிசாசுவை கண்டு அஞ்ச மாட்டேன் என்று சொல்வீர்களானால் உங்களைப் போல துரதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை என்றுதான் என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் ஞானஸ்நானம் எடுத்ததின் நிமித்தமாய் பரலோகத்தில் பிரவேசிப்பீர்கள் என்று வேதவசனம் எடுத்துரைக்கப்படவில்லை. ஞானஸ்நானம் எடுத்ததின் நிமித்தமாய் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலின் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்து எந்த வழியாய் பிரவேசித்தாரோ அந்த வழியாய் உங்களுடைய சிலுவையை இயேசு கிறிஸ்து எப்படி சுமந்து அவர் சென்றாரோ அதே போல நீங்களும் சுமந்து செல்வீர்களானால் அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆக்கப்பட்டிருப்பீர்கள் என்று இங்கே அடையாளப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து காண்பித்த மாதிரியின்படியே ஞானஸ்நானத்தை எடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். வெறும் அடையாளத்துக்காய் ஞானஸ்நானம் அல்ல, ஒரு ஜீவிய பாதையில் நடக்கப்படும்படியான அர்ப்பணிப்புக்காக ஞானஸ்நானம். கிறிஸ்துவன் என்று அடையாளப்படுத்துவதற்கு ஞானஸ்நானம் அல்ல, கிறிஸ்துவினுடைய வழிகளிலே நடப்பதற்கு தகுதியாக்கப்படுவதற்குத்தான் ஞானஸ்நானம். கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்துவதற்கு ஞானஸ்நானம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? ஞானஸ்நானம் எதற்கு? ஒருவனை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்துவதற்கு ஞானஸ்நானம் அல்ல, கிறிஸ்துவனுடைய வழிகளிலே நடந்து போவதற்கு அவனுக்கு தேவைப்படுகிறது ஞானஸ்நானம். எதற்கு? பாவத்திலே மரித்து நீதிக்கு உயிர் பெற்றவனாய் கிறிஸ்துவனுடைய நடந்து தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறிந்திருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லுகிற காரியம் என்னவா இருக்கிறது? தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறிந்திருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. உலகம் சொல்லும், நீ இதை செய்தால் இந்த உலகத்திலே உன்னுடைய வாழ்க்கை மேம்பட்டதாய் காணப்படும் என்று உலகம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவைகளை விட்டொழித்தாயானால் நீ தேவனை சுதந்தரிக்கலாம் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பைத்தியக்காரர்களாய் நாம் காணப்படுவோம். எப்படி? இதை நாம் கடைபிடிக்க வேண்டுமானால் நாம் பார்ப்பவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம்? பைத்தியக்காரர்களாய் காணப்படுவோம். உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை ஒரு பொழுதும் அங்கீகரிக்க மாட்டார்கள். எதற்கு? எதற்கு? இயேசுவினுடைய சிலுவையை சுமந்து இயேசுவினுடைய வழிகளில் நடப்பதற்கு. அந்த வழியை தேர்ந்தெடுத்து நாம் நடப்போமானால், உண்மையும் உத்தமமாய் நாம் நடப்போமானால், உலகத்தின் பார்வையிலே நாம் பைத்தியங்களாய் காணப்படுவோம். உலகத்தின் பார்வையிலே நாம் பைத்தியங்களாய் இருப்போம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தை பைத்தியமாக தோன்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்காக தேவனுக்கு பிரியமாயிற்று.
தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, அது கேட்கிறதுக்கு பைத்தியமா தான் இருக்கும், ஆனா அதை கடைபிடித்து கை கொள்வீர்களானால் தேவனுக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுவீர்கள். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8:29. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். 30 வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறபடி தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, தம்முடைய குமாரன் அநேகருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, அப்படியானால் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, அப்படியானால் நம்முடைய வழிகாட்டி அவர், நம்முடைய வழிகாட்டி. நாம் தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு அவருடைய குமாரன் எப்படிப்பட்டவராய் நமக்கு வைத்தார்? முன்மாதிரியாக, முன்னதாக. அவர் ஒரே குமாரனாய் இருந்து அவருடைய திட்டங்களை எப்படி இப்பிரபஞ்சத்திலே செய்து முடித்தாரோ அவரை பின்பற்றுகிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவரின் சாயலுக்கு ஒப்பாக, அவரின் ரூபத்துக்கு ஒப்பாக, அவருடைய சிந்தனைக்கு ஒப்பாக தங்களையும் தங்கள் வாழ்க்கையும் யாரெல்லாம் செய்கிறார்களோ இப்பிரபஞ்சத்திலே அவர்களை அவர் முன்குறித்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களைத்தான் அழைத்தவராய் காணப்படுகிறார். இங்கே வசனம் சொல்லுகிறபடி அவர்களைத்தான் நீதிமானாக்கினவராகவும் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஞானஸ்நானத்தின் மகத்துவத்தை அறிந்து கொண்டவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஞானஸ்நானத்தின் மேன்மையை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்கு ஞானஸ்நானம்? அவருடைய பிள்ளைகள் ஆவதற்காக ஞானஸ்நானம். எதற்கு ஞானஸ்நானம்? தேவனுடைய இயேசுவினுடைய வழிகளை பின்பற்றி போவதற்காக ஞானஸ்நானம். கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஞானஸ்நானம் அல்ல. கிறிஸ்தவன் என்றை தன்னை காண்பிக்கும்படியாக சடங்காச்சரியத்துக்கு ஞானஸ்நானம் அல்ல. ஒருவேளை இது நாள் வரைக்கும் நீங்கள் அப்படிப்பட்டதான நினைப்போடு கூட இருந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கே தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்தி, தேவனாகிய கர்த்தாவே, இதுவரைக்கும் நான் ஞானஸ்நானத்தை குறித்து வெளிப்பாடு இல்லாதவனாய் இருந்தபடியினாலே என்னை மன்னித்து கர்த்தர் இயேசுவினுடைய வழிகளில் பின்பற்றி போவதற்கு ஞானஸ்நானத்தின் நிமித்தமாய் என்னை தகுதியாக்கும் என்று தேவனிடத்திலே நாம் முழங்கால் படியிட்டு கேட்போமானால் அவள் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே மீண்டுமாய் அவர் நம்மை மீட்டு இயேசுவினுடைய வழிகளில் நடப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் அன்பு மிகுந்த தேவனாயிருக்கிறார். கடைசி வரைக்கும் எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு தகப்பனை போல என் பிள்ளை மீண்டுமாய் வந்துவிட மாட்டானா? முன்மாதிரியாய் வைக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு
மீண்டுமாய் என் மந்தைக்குள்ளே என் பிள்ளையாக வந்து அவன் சேர்ந்து விட மாட்டானே என்று தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலேயும் அவர் நம்மை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறவராய் பார்க்கிறார். ஆனால் நம்முடைய எண்ணம் எதுவா இருக்கிறது? எண்ணம் எதுவா இருக்கிறது? அவர் நம்மளை பார்க்கிறதே இல்லைங்க. நம்ம பாவத்தை செய்யலாம் ஜாலியா. நம்மளை யார் பார்க்கிறா? நம்மளை யாருமே பார்க்கல. அவர் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? அவர் நம்மளை பார்க்கல, நம்மளை யாருமே பார்க்கல. நாம இந்த பாவத்தை, மறைவான பாவத்தை செய்தால் என்ன? பாவத்தின் மீது நாம் விருப்பம் கொண்டிருக்கிறபடியால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ பாவத்தை விட்டு விடுவாயானால், ஞான ஸ்நானத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்வாயானால், ஞான ஸ்நானத்தின் புனித தன்மையை நீ அறிந்து கொள்வாயானால், ஞான ஸ்நானம் எதற்காக எடுக்கப்பட வேண்டும் என்று நீ அறிந்து கொள்வாயானால், உன்னை நீ அர்ப்பணித்து இயேசுவானவர் எப்படி மாதிரியாக ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலின்படி இந்த உலகத்திலே அவர் தேவனுடைய திட்டங்களை எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் பரமேறி நித்திய ராஜ்யத்திலே இன்றைக்கும் வீற்றிருக்கிறாரோ, அதே போல நாமும் உண்மையாக உத்தமமாக இயேசு கிறிஸ்துவை போல அர்ப்பணித்து ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களாய் காணப்படுமானால், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலின்படி நம்மை நடப்பிக்க பண்ணி, எப்படி இயேசுவானவர் பரமேறி சென்று தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறாரோ, நீங்களும் நானும் அதே போல தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறதான கிருபையையும் தகுதியையும் பெற்றவர்களாய் நாம் காணப்பட முடியும். ஜெபம் செய்வோமா? நம்மை அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சுவாமி, இது நாள் வரைக்கும் நாங்கள் ஞான ஸ்நானத்தின் மகத்துவத்தையும் வல்லமையையும் எதற்காய் எடுக்க வேண்டும் என்கிறதான அப்பா நீதியையும் நாங்கள் அறிந்து கொள்ளாதவர்களாய் நாங்கள் இது நாள் வரைக்கும் காணப்பட்டிருந்தோம். ஆண்டவரே அப்பா, எங்களை நீ தகுதிப்படுத்துவீராக. உம்மையுடைய பிள்ளைகளாய் நாங்கள் எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஞானஸ்நானத்தின் நிமித்தமாய், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் நிமித்தமாய், எப்படி இயேசுவானவர் உம்முடைய வலது வருஷத்தில் இப்பொழுது வீற்றிருக்கிறாரோ அவ்விதமாகவே நாங்களும் வீற்றிருக்கும்படியாய், உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கப்படும்படியாய், எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியான அடையாளமாய் அந்த ஞானஸ்நானத்தை நாங்கள் எடுக்க எங்களுக்கு கிருபை செய்தருளுவீராக சுவாமி. எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக ஆண்டவரே. உம்முடைய ஏக்கத்தையும் உம்முடைய விருப்பத்தையும் இந்த ஞானஸ்நானம் எடுப்பதின் நிமித்தமாய் நாங்கள் இப்பிரபஞ்சத்திலே நிறைவேற்றப்பட முடியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களையும் எங்கள் ஆத்துமாவையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை எடுத்து பிரகாசிக்க பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.